நமஸ்காரம். இன்று வாழ்வில் ஒரு முக்கியமான அருமையான ஒரு சந்தர்ப்பத்தினை நாம் தவறவிடாத கூடிய ஒரு சிறப்பான நாள். அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி 30 வருடத்திற்கு ஒரு முறை அதிசயமாக நிகழக்கூடிய ஒரு சித்ரா பௌர்ணமி. என்னவென்றால், வருடத்திற்கு வருடம், மாதத்திற்கு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியை போல் அல்லாது இது மிகவும் சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமி. இது 30 வருடத்திற்கு ஒரு முறையே நாம் காண கிடைக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி. இதில் என்ன விசேஷம் என்றால், நம் வாழ்க்கையில் இழந்த செல்வத்தையும் பதவியையும் மற்றும் புகழினையும் மற்றும் நம் வியாபார விருத்திக்கான அனைத்து முயற்சிகளையும் இதன் மூலம் கை கொண்டு வெற்றி அடையலாம். இது அருமையான ஒரு சித்தர்களின் தாந்திரிக முறை. இது யாதெனில், நம் சதானந்த குருஜி நம்மளுடைய அன்பர்களுக்காக இதை அறிவித்தமையால் இதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென்ற நல்ல எண்ணத்தினால் அனைவரும் பயனடைந்து வாழ்வில் வெற்றியும் நலமும் இழந்த செல்வத்தையும் அடுத்தவர் நம் சொத்துக்களை ஏமாற்றி இழந்து வாழ்க்கையில் அல்லல்படும் நாம், துயர்படும் நாம், வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்காதா, எல்லா கடவுளையும் நாம் தொழுது விட்டோம், எந்த கடவுளும் பாக்கி இல்லை என்று வாழ்க்கையின் அடிமட்டத்திற்கே சென்று வருத்தப்படக்கூடியவர்களுக்கான இந்த பதிவு சிறப்பான பதிவு. ஏனெனில், இந்த பதிவினில் சொல்லப்படுவது போல் நீங்கள் செய்தீர்களானால் வாழ்வில் வளமும் நலமும் வெற்றியும் அடையலாம். வேறு ஒன்றுமில்லை. இன்று இரவு மொட்டை மாடியில் ஒரு பிளாஸ்டிக் டப்பிலை வைத்து கொண்டு அதில் முழுவதுமாய் தண்ணீர் நிரப்பி நீங்கள் வானத்தில் உள்ள அந்த நிலவின் முழு நிலவின் பிரதிபலிப்பை அந்த தண்ணீரில், டப்பில் உள்ள தண்ணீரில் நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த பிரதிபலிப்பை உங்கள் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, அதாவது மிரர் என்று சொல்லக்கூடிய அந்த முகம் பார்க்க கண்ணாடியில் அந்த பிரதிபலிப்பை அதில் பதியும்படி நீங்கள் பார்க்கவும். அந்த டப்பில் உள்ள முழு நிலவு இந்த கண்ணாடியில் படும்படி அமைத்து பார்க்கும்பொழுது உங்கள் கண்ணுக்கு நேராக தெரியும். இந்த தெரியும்படியில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்கள் சொத்துக்களையும் உங்கள் இழந்த பதவிகளையும் உங்கள் பணத்தினையும் வியாபார விருத்திக்கான அனைத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முழு மனதோடு மனமுருகி ஆனந்தம் சதானந்தம், ஆனந்தம் சதானந்தம், ஆனந்தம் சதானந்தம் என்று 12 முறை அந்த டப்பில் உள்ள நீரினை பார்த்து முதலில் கூறவும். பிறகு இந்த பிரதிபலிப்பு ஆகக்கூடிய இந்த மிரர் கண்ணாடியில் ஆனந்தம் சதானந்தம், ஆனந்தம் சதானந்தம், இது சதானந்தம் என்றால் உங்கள் வாழ்க்கையில் சதா ஆனந்தம் நிலைத்து நிற்கவும், வாழ்க்கையில் நல்ல ஒரு ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அருமையான இந்த சொல்லை சொல்லிக்கொண்டே நீங்கள் அந்த முதலில் அந்த பிளாஸ்டிக் டப்பில் உள்ள நீரை பார்த்து நீங்கள் கூறவும். அடுத்து அந்த பிளாஸ்டிக் டப்பில் உள்ள இருந்து பிரதிபலிப்பாகும் அந்த மிரர் கண்ணாடியில் பார்த்து அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் 12 முறை கூறவும். நீங்கள் கூறிவிட்டு இது 12 கூட்டினீர்களானால் இது 6 என்ற எண்ணிக்கை வரும். அதற்கு பிறகு அந்த 6 எண்ணிக்கை என்னவென்றால் சுக்கிரனுடைய எண்ணாகும். அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் வளமும் நலமும் அமையப்பெறும். அதேபோல் மீதி 3 முறை ஆனந்தம் சதானந்தம் என்று முடிக்கும்போது கூறவும். அந்த 6ஓடு இந்த 3ஐ இணைத்து பார்த்தீர்களானால் நவகிரக எண்ணான அந்த 9க்குரிய செவ்வாய் ஆதிக்கத்துக்குரிய எண்ணின் வரும். உங்கள் இழந்த பதவி, செல்வம் ஆகியவற்றை நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். உங்களை அடுத்தவர்கள் ஏமாற்றி வஞ்சித்த அந்த சொத்துக்கள் அதைவிட பல மடங்கு நீங்கள் உழைத்து அல்லது ஒரு மேஜிக் போன்ற விஷயங்களில் உங்களை அடையும். இது குருஜியின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். ஆனந்தம் சதானந்தம், ஆனந்தம் சதானந்தம். நமஸ்காரம்.